சபரிமலையில ஐயப்பன் கோவில்ல பார்த்தீங்கன்னா, தங்கம் காணாம போயிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சபரிமலையில இருக்கிற அந்த தங்க கதவு பார்த்தீங்கன்னா, தாமிர கதவுன்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம்? அப்ப தங்கம் எங்க போயிருக்கு? தாமிரம் வந்திருக்கு. இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததால பார்த்தீங்கன்னா, துணை கமிஷனர் பணியிடை நீக்கம் பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. இத பத்தி நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா டீப்பா சொல்லப் போறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்க குடுத்துட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வாங்க. இந்த ஒரு கோவில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஃபேமஸானது. நம்மளுடைய தமிழ்நாடா இருந்தாலும் சரி, பல மாநிலங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுல பார்த்தீங்கன்னா ஃபேமஸு. மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா, கேரளால இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, இந்த கோவில பார்க்கணும். வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா, மாலை அணிவித்து 48 நாள் விரதம் இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்காக பார்த்தீங்கன்னா போவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுள பார்த்தீங்கன்னா நம்புவாங்க. ஸோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தா மறக்காம வீடியோக்கு லைக்க குடுத்துட்டு பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் இவங்கள தரிசனம் செய்யணும். ஸோ இவங்கள பார்க்கணும். இவங்க கிட்ட இருந்து ஸோ இவங்கள பார்த்துட்டு எதனா ஒண்ணு கேட்டா அது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் இத நம்பி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கோவிலுக்கு போய் ஸோ அவங்கள ஐயப்பன அந்த ஒரு நட திறக்க சொல்ல பார்த்தீங்கன்னா, கோவில்ல ஐயப்பன பார்த்துட்டு ஸோ தரிசனம் செய்யணும். நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்கும்னு சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுல பார்த்தீங்கன்னா, நினைக்கிறது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ ஐயப்பன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் நம்பிக்கையானவர்ன்னு சொல்லுவாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஐயப்பன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது கேட்ட உடனே பார்த்தேன் எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு. நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். ஸோ 3வது வாட்டி மணிகண்ட சுவாமிகளா பார்த்தீங்கன்னா போகணும். இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து நெறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாமே இருக்கு. ஸோ அத நம்ம வழியா பார்த்தீங்கன்னா தெரிய வச்சிடலாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்ல சபரிமலையில பார்த்தீங்கன்னா, தங்கத்தால ஆன தகடுகள பார்த்தீங்கன்னா பதிச்சாங்க. ஸோ அது எப்பன்னு கேட்டீங்கன்னா, 1998ல பார்த்தீங்கன்னா, பெங்களூருவ சேர்ந்த ரொம்பவும் பிரபல தொழிலதிபரான விஜய் மல்லையா. ஸோ இவங்கள தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ரீசென்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லலாம், ராயல் சேலஞ்ச் பெங்களூரு விராட் கோலி டீமுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிங் கோலி அந்த ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா, தொழிலதிபரா ஸோ இந்த டீமை பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு வந்தாருன்னு சொல்லலாம். விஜய் மல்லையா பார்த்தீங்கன்னா, 1998ல பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோவிலுக்கு தங்க தகடான ஒரு கதவை பார்த்தீங்கன்னா செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 30.300 கிராம் கிலோ தங்கம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் என்ன 1900 கிலோகிராம் பார்த்தீங்கன்னா செம்பு வாங்கியிருப்பாங்க. இவ்வளவு தங்கத்தை வாங்கி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தெரியுமா? கோவிலில் இருக்கிற மேற்கூரை, பக்காச்சுவர், வாசல் 18 படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா தங்கத்தால் தான் ஆனது. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் இருக்கிற கோவில் என்ட்ரன்ஸில் இருக்கிற துவார பாலகர் சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா தங்க தகடால் தான் ஆனதுன்னு பார்த்தா சொல்கிறாங்க. இப்போ முடிஞ்ச 2019ல் பார்த்தீங்கன்னா துவார பாலகர் சிலைகள் முன்பக்கம் கதவு இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கொண்டு போய் பராமரிக்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பணிக்காக சென்னைக்கு எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பணி முடிந்து பராமரிப்பு பணி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு புதிய வாசல் நிலை ஆகியவற்றை எல்லாமே பார்த்தீங்கன்னா பொறுத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சிலைகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா அகெயின் பராமரிக்கணும். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வழங்க சொல்லி எடுத்துக்கிட்டு போக சொல்லி பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துக்கிட்டு போக சொல்ல பார்த்தீங்கன்னா அதில் இருந்த தங்கம் மூலம் பூசப்பட்ட தகடுகள் பார்த்தீங்கன்னா மாயமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்ட மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங். ஸோ அங்கே கோவிலில் இருந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங். என்னடா தங்கம் போய் தாமிரம் வந்திருக்கேன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இது பேச்சு பார்த்தீங்கன்னா பலமாக பேசப்படுறாங்க. இதனால என்ன நடந்ததுன்னா, சபரிமலை கோவில் நிர்வாகி அதிகாரியும் ஸோ அவங்களும் துணை கமிஷனருமான முராரி பாபு சான்று அளித்திருந்தார். சான்றும் கொடுத்துட்டாங்க. அதாவது என்னென்னா சபரிமலையில் பார்த்தீங்கன்னா புதிய நிலை வாசல் பொருத்தப்பட்டதாகவும் அதில் பார்த்தீங்கன்னா 4 கிலோ தங்க தகடுகள் பதிக்கப்பட்டுள்ளதாகவும் பார்த்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் நடந்திருக்கு. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா புதிய வாசலை தயாரித்து அதை பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு கொண்டு தாமிர தகடுகளை பதித்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சென்னையில் பராமரிப்பு பணியும் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த தங்கம் மூலம் பூசப்பட்ட சபரிமலைக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த கதவு எல்லா சிலைகளையும் பார்த்தீங்கன்னா கொண்டுக்கிட்டு போகிறாங்க. ஸோ இப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டுக்கிட்டு போய் அதையும் பார்த்தீங்கன்னா பொறுத்துறாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த உன்னிகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா போற்றி தெரிவித்துள்ளார்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தங்க தகடுகள் எங்கே போயிருக்கும்? தங்க தகடுகள் போய்
மர்மமான நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தாமிர கதவு மட்டும்தான் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, சபரிமலையில் தங்கத் தகடுகளே பதிக்கும் பணியில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டு இருந்த சாமிநாதன், ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா உறுதி செஞ்சுருக்காங்க. 27 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத் தகடுகள் தாமிரமாக மாறுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது எப்படி தங்கம் எப்படி தாமிரமானது, இவங்க இதுக்கு எப்படி சான்றிதழ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா முரரி பாபு அவங்கள பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு கோவிலுக்கு துணை கமிஷனராக உள்ள முரரி பாபு இவங்கள பார்த்தீங்கன்னா பணியிடம் நீக்கம் செஞ்சுருக்காங்க. சரி, இந்த ஒரு வீடியோ இருந்துச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் லைக்கை கொடுத்து ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.